Taste the Daily. போற்றுதலுக்குரிய திரு பி.கே. மூக்கையா தேவர் அவர்களுடைய 46வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர அஞ்சலி 6/9/2025 சனிக்கிழமை என்று செலுத்தப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அரசியலிலும் பொது சேவை புரிவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களுக்கு அருந்தொன்று ஆற்றியவரும் கல்வி பணிகளில் அதிக நாட்டம் கொண்டவருமான போற்றுதலுக்குரிய திரு பி.கே. மூக்கையா தேவர் அவர்களுடைய 46வது நினைவு நாளான 6/9/2025 சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய திரு மூக்கையா தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதாவது முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ, அதே போன்று முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு செல்வூர் கே. ராஜு எம்எல்ஏ அவர்கள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று, அதாவது நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பட்டியலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக துணைத் தலைவர், அதே போன்று மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர் ஆர்.பி. உதயகுமார், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு வி.வி. ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ, தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ்.டி.கே. செட்டியன் எக்ஸ்.எம்பி அவர்கள், தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முக்கோடை எம்.பி. ராமர் அவர்கள், அதே போன்று மேலூர் தொகுதி திரு டி. பெரியபுல்லான் என்ற செல்வம் எம்எல்ஏ அவர் உள்ளிட்டோர் நினைவு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளரும், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும், முன்னாள் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திரு மூக்கையா தேவர் அவர்கள் வீர அஞ்சலி செலுத்தும் இந்த நிகழ்வில் மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புக்கூடிய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.